ஹலோ கைஸ், இந்த சீரீஸ் ஃபுல்லாக லிங்க் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் வந்து எந்த லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காகவுமே இருக்காது. இந்த சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம வந்து சூடோ கோட் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை வந்து எந்த லாங்குவேஜ் வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் C++, ஜாவா இல்லை பைத்தான் யூஸ் பண்ணால் எது யூஸ் பண்ணாலுமே இந்த சூடோ கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட் வச்சு நீங்கள் அந்த லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் இந்த வீடியோஸில் பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிப்பேன். அதாவது பைத்தான் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் சூடோ கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். லாஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு பைத்தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் வந்து ஜாவா அண்ட் கோலாங்கும் ஆட் பண்ணுற ஐடியா இருக்குது. மேபி இந்த சீரிஸ் நல்லா போச்சுன்னா ஜாவா அண்ட் கோலாங்கும் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்குற டைமில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க கூட சான்ஸ் இருக்குது. அப்படி ஆட் பண்ணாலும் அதை வந்து தனித்தனி வீடியோவாக இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் அடுத்தடுத்து ஆட் பண்ணியிருப்பேன் அந்த பிளேலிஸ்ட்டில். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஜாவா ஆர் கோலாங் ஏதாச்சும் வேணும்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்டோட கதைக்கு வருவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏன் லிங்க் லிஸ்ட் தேவை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அரேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு அரே எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரே ஆஃப் சைஸ் 3 எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் வச்சு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 எலிமெண்ட்ஸ் வந்து பேக் எண்டில் போய் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீப் மெமரியில் இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த 9004ங்கிறதுலாம் வந்து ஒரு ரேண்டம் அட்ரஸ். அது என்ன நம்பரை வேணால் இருக்கலாம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு 9000 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இன்னொன்று கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகும். இங்கே மேபி உங்களுக்கு டவுட் வரலாம், என்னென்னா 9004 நடுவில் கேப் இருக்கே, அப்புறம் எப்படி கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வரலாம். ஸோ இது ஏன் கண்டினியூஸ்னு சொல்கிறேன்னா இந்த எலமெண்ட் மட்டும் 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும். ஸோ அப்படி 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணுறப்போ 9000க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து 9004 தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால தான் 8 வந்து 9004ல் ஸ்டோர் ஆகுது. அந்த மாதிரி இந்த 8 வந்து 9004லேருந்து 9007 வரை ஆக்குபை பண்ணும். அதே மாதிரி எவ்ரி எலமெண்ட் வந்து 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும். இது நம்பராக இருக்கிறதுனால 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணுது. இதே கேரக்டராக இருந்தால் 1 பைட் தான் ஆக்குபை பண்ணும். வேறு ஏதாச்சும் நீங்கள் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன சைஸோ அத்தனை டிஜிட் இங்கே வந்து ஆக்குபை பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ அரே ஆஃப் 0ன்னு போட்டேன்னா எனக்கு 9 வரும். அரே ஆஃப் 1ன்னு போட்டேன்னா அது 8 எடுத்து கொடுத்துரும் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக. அது எப்படி எடுக்குதுன்னா அரே ஆஃப் 1னாலே இந்த 0லேருந்து நெக்ஸ்ட் ஸ்பேஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ அதனால் அரே ஆஃப் 1ன்னு போடுறப்போ இந்த ஃபஸ்ட் இதுக்கு மட்டும்தான் அது ரெஃபரன்ஸ் வச்சுருக்கும். இங்கே 9ஓட ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன மீனிங்னா இங்கே வந்து ஹீப் மெமரி மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் ஸ்டாக் மெமரின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேயோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ரெஃபரன்ஸ் அட்ரஸ் இருக்கும். ரெஃபரன்ஸ் அட்ரஸ்னால் எல்லா எலமெண்ட்டோட அட்ரஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் மட்டும்தான் இங்கே ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் யூஸ் பண்ணி அரே ஆஃப் 0ன்னு போட்டால் ஆக்சஸ் பண்ணிடும். ஓகேவா? ஆனால் அரே ஆஃப் 1ன்னு போட்டால் எப்படி ஆக்சஸ் பண்ணும்? ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. எப்படி ஆக்சஸ் பண்ணுன்னா இந்த கம்பைலருக்கு என்ன தெரியும்னா இது வந்து ஒரு அரே. ஸோ எலமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது கம்பைலருக்கு தெரியும். ஸோ நீங்கள் அரே ஆஃப் 1ன்னு போட்டால் இந்த பேஸ் ரெஃபரன்ஸோட +4 ஆட் பண்ணிக்கும். அதே அரே ஆஃப் 2ன்னு போட்டால் அந்த பேஸ் ரெஃபரன்ஸோட +8 ஆட் பண்ணிக்கும். அந்த மாதிரி கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன சைஸோ இப்போ இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து செகண்ட் எலமெண்ட்டுன்னு அதுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 4 பைட்ஸ் ஆக்குபை ஆயிருக்குன்னு அதுக்கு தெரியும். ஸோ அந்த 4 வந்து எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ வந்து அரே ஆஃப் 2 அப்படின்னு போடுறோன்னா இந்த பேஸ் அட்ரஸ் வந்து 9000 +2 +2னா 2 × 4 4ங்கிறது சைஸு, 2ங்கிறது 2 எலமெண்ட். ஓகேவா? ஸோ ஓவராலாக இங்கே 8. ஸோ 9000 + 8 9008 ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு. ஸோ இதுதான் கம்பைலர் பண்ணும். இந்த ஹீப்பு ஸ்டாக்குங்கிற கான்செப்ட்லாம் புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து சும்மா உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இதில் மெயினாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா அரே வந்து உள்ள எலமெண்ட்ஸை கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எந்த ரெஃபரன்ஸும் தேவையில்லை. ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸை வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் வந்து 3 எலமெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா 3க்கு மேலே நம்மளால் இதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ +4 அடுத்த 4th எலமெண்ட்டோ எதுவுமே நம்மளால் இங்கே ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மேபி நீங்கள் வந்து பைத்தான் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டையும் அரேவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ லிஸ்ட்டுங்கிறது டோட்டலாக வேறு. அதை வந்து நம்ம அரேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். அது ஆக்சுவல் அரே கிடையாது. ஸோ நீங்கள் லிஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ணி அடுத்தடுத்த எலமெண்ட் ஆட்லாம் பண்ணிக்க முடியும். பட் வந்து லிஸ்ட் வேறு, அரே வேறு. நீங்கள் ஜாவா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை நீங்கள் பைத்தான் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்னா இப்போதைக்கு சிம்பிளாக அஸ்யூம் பண்ணிக்கோங்க அரேயோட சைஸை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சுன்னா. ஓகேவா? ஸோ நீங்கள் எம்டியாக கூட டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் டிக்ளேர் பண்ணுறப்போ சைஸ் கொடுத்து தான் டிக்ளேர் பண்ணணும். அந்த சைஸை தாண்டி நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது.
இங்கே வந்து மேபி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 10ன்னு கொடுத்துக்கலாம். 10ன்னு கொடுத்துட்டு 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 4th 5th 10th எலிமெண்ட் வரையும் ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10ன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து 3 தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீதி வந்து 7 ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால் உங்களால் சைஸை வந்து ஒரு இன்ஃபைனைட்டோ இல்லை ஒரு பெரிய நம்பர் டிக்ளேர் பண்ணிட்டு கம்மி நம்பர் யூஸ் பண்ணவும் முடியாது. அதுவுமே டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் லிங்க் லிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் மட்டும் இல்லாமல் அதில் வந்து 2 பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 2 பாக்ஸும் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம என்ன எலமெண்ட் யூஸ்வலாக இங்கே போடுறோமோ அதே மாதிரி அந்த எலமெண்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கும். இந்த பேஜ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், லிங்க் லிஸ்ட்டில் வந்து எனக்கு சைஸே டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இங்கே 9 ஆட் பண்ணுறப்போ இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் ஆக்குப்பை ஆகிருக்கும், வேறு எந்த ஸ்பேஸுமே ஆக்குப்பை ஆகிருக்காது. நான் ஃபஸ்ட்டு வந்து 9 மட்டும்தான் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ 9 நான் லிங்க் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறப்போ 2 பாக்ஸ் ஆட் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து 9, செகண்ட் பாக்ஸ் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு சும்மா அதை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பேஸ் வந்து பார்த்தா இந்த ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் அதை ஆக்குபை பண்ணியிருக்கும். ஐ மீன் 4 பைட்ஸு 8 பைட்ஸ் அந்த மாதிரி டீட்டெயிலெல்லாம் போவேன்னா, இப்போதைக்கு இதை வந்து சிங்கிள் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சிங்கிள் ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து எனக்கு 8 ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து 9004ல் ஆட் ஆகாது, எங்கே வேணால் ஆட் ஆகலாம். ஏன் 9004ல் ஆட் ஆகாதுன்னா, அந்த 9004ங்கிற ஸ்பேஸ் வந்து வேறு ஏதாவது ப்ரோக்ராம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா ஹீப் வந்து ஷேர்டு ஸ்பேஸ். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட் மட்டும்தான் கண்டினியூஸாக ஆக்குபை பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கூட வந்து அந்த அதுக்கு அடுத்த இருக்க ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு அடுத்த எலிமெண்ட் 8 க்ரியேட் பண்ணுறப்போ அது எங்கேயாவது ரேண்டமாக தான் க்ரியேட் ஆகும். அது வந்து இப்போ 10,000ல் க்ரியேட் ஆகிருக்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நான் 7 க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 7 க்ரியேட் பண்ணுறப்போ அது இதுக்கு முன்னாடி இருக்க அட்ரஸில் கூட க்ரியேட் ஆகலாம். ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீ ஆனோன்னா இது போய் அங்கே உட்காந்துக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த 3 எலமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம எத்தனை எலமெண்ட் வேணால் அதில் க்ரியேட் பண்ணிக்கிட்டே போக முடியும். அந்த மாதிரி இதில் ஆல்ரெடி இருக்க எலமெண்ட்டை நம்மளால் டெலீட்டும் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இது வந்து தனியாக தான் இருக்குது. ஓகேவா? இது எது கூடயுமே வந்து கம்பைண்டாக இல்லை. ஐ மீன் இதுக்கு அடுத்தோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அதை டெலீட் பண்ணுறப்போ திருப்பி அதை ஆக்சஸ் பண்ணுறப்போ ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அரேயில் வந்து நான் இப்போ இந்த 8 டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா 9 இதே இடத்துல தான் இருக்கும், 7 இதே இடத்துல தான் இருக்கும். அரே ஆஃப் 1ன்னு போடுறப்போ எனக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா, நான் 8 டெலிட் பண்ணிட்டேன், ஸோ அரே ஆஃப் 1ன்னு போட்டால் எனக்கு வந்து 7 வரணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது தப்பு. ஏன்னா நம்மளால் வந்து அரேயில் இருக்க எலமெண்ட்டை ஈஸியாக டெலிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டை நான் டெலிட் பண்ணணுன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்டை முன்னாடி கொண்டு வரணும். ஸோ அது வந்து ரொம்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக எடுக்கும். இது வந்து ஒரு எஃபிஷியன்ட் அப்ரோச்சே கிடையாது. ஆனால் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஒரு எலமெண்ட் டெலிட் பண்ண முடியும். ஏன்னா அது கண்டினியூஸ் ஸ்பேஸில் கிடையாது, ரேண்டமாக சம் ஸ்பேஸில் இருக்கிறதுனால நம்மளால் டெலிட்டும் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்மளால் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுது, டெலிட்டும் பண்ண முடியுது, ஸ்பேஸும் வேஸ்ட் ஆகலை. ஸோ அரேவோட டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ அடுத்து என்ன ப்ராப்ளம்னா, இதை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என் கொஷின். ஏன்னா அரேயில் வந்து உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஹீப் மெமரியில் இருந்தாலும் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மெமரியில் இதோட ரெஃபரன்ஸ் ஸ்டோர் பண்ணுமா? ஸோ அரேங்கிறது பேருனா ரெஃபரன்ஸ் என்ன ஸ்டோர் பண்ணால் 9000 மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். ஏன்னா அதோட ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸை மட்டும்தான் இங்கே ஸ்டோர் பண்ணும், அடுத்த எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணாது. ஸோ அதே மாதிரி தான் லிங்க் லிஸ்ட்லேயுமே லிங்க் லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் வந்து 9000. ஸோ 9000 நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஆனால் இதில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா, ஐ மீன் லிங்க் லிஸ்ட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா, ஹெட்னு ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்கனாலே அதுக்கு கண்டிப்பாக ஹெட்னு ஒன்று இருக்கணும். அந்த ஹெட்டு வந்து எதை பாயிண்ட் பண்ணுன்னா, அந்த லிங்க் லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை. இதுதான் வந்து எப்போவுமே நடக்கும். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 9000னா அந்த 9000 ஐ மீன் எலமெண்ட் வந்து 9, அதோட அட்ரஸ் வந்து 9000. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த நோடை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த நோடுனா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த 2 பாக்ஸையும் சேர்த்தது ஒரு நோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோடை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதில் க்ரியேட் பண்ணுறப்பவே அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் அது கொடுத்துருவீங்க. ஸோ இந்த நோடில் இதோட வேல்யூ வந்து 9 அப்படின்னு கொடுத்துருவீங்க. இந்த பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறப்போ நல்லா தான் இருக்கும். நல் மீன்ஸ் எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறப்போ அது என்ன பண்ணுன்னா, இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த அட்ரஸை அது ரிட்டன் கொடுக்குமா? ஸோ இந்த ரிட்டன் கொடுத்த அட்ரஸை நீங்கள் வந்து ஹெட்டுக்கு அசைன் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ ஹெட்டில் வந்து வேல்யூ 9000 இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து லிங்க் லிஸ்ட்டில் எந்த நோடுமே இல்லை ஸ்டார்டிங்கில், ஸோ இப்போ இந்த இதில் வந்து எந்த நோடுமே நீங்கள் க்ரியேட் பண்ணல, அப்போ வந்து ஹெட்டில் என்ன இருக்கும்னா நல் இருக்கும். ஹெட்டுங்கிற வேரியபிள் மட்டும் இருக்கும். அந்த வேரியபிளுக்கு நீங்கள் வந்து வேல்யூ வந்து நல்லுன்னு அசைன் பண்ணியிருக்கணும் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட அட்ரஸை தூக்கி நீங்கள் இந்த நல்ல ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நல்லுக்கு பதிலாக இந்த 9000 ஹெட்டில் போட்டுருவீங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டு வந்து இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நமக்கு அடுத்த எலிமெண்ட் ஆட் பண்ணணும். 8 ஆட் பண்ணணும்னா இங்கே பண்ண மாதிரியே இன்னொரு நோடு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த நோடு க்ரியேட் பண்ணுறப்பவே அதுக்கு வேல்யூ வந்து 8ன்னு பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த 8ங்கிற வேல்யூவை வாங்கிட்டு அது ஒரு நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நோடு எங்கே க்ரியேட் ஆகிருக்கோ அந்த அட்ரஸை அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே என்ன அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னா 10,000ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த 10,000ங்கிறத தூக்கி இந்த நோட்டில் போட்டுடணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து 8 வந்து 9க்கு அடுத்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த 8ஓட அட்ரஸை தூக்கி இதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட்டோட செகண்ட் பாக்ஸில் போட்டுருவீங்க. ஓகேவா? அந்த செகண்ட் பாக்ஸ் என்ன மீனிங்னா நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த நேம்லேயே இருக்குது. இது என்ன பண்ண போகுதுன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ இங்கே இந்த 10,000 போட்டதுனால இது என்ன பண்ணுன்னா இது வந்து இப்படி இந்த நோடை பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஐ மீன் இந்த நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொத்த நோடியுமே பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ எனக்கு அடுத்து வந்து 7 ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மறுபடியும் 7ங்கிற எலமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுவேன். அது வந்து 2 பாக்ஸ் ஐ மீன் ஒரு நோடை க்ரியேட் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் தான் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து 7ங்கிற வேல்யூ அசைன் பண்ணி புதுசாக ஒரு நோடு க்ரியேட் பண்ணுது. அந்த க்ரியேட் பண்ண நோடோட அட்ரஸ் வந்து 6000. ஸோ 6000 ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற அட்ரஸை வாங்கி நம்ம வந்து இந்த இடத்துல போடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி போட்டோன்னா என்ன ஆகும்னா இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த என்டையர் நோட பாயிண்ட் பண்ணும். ஓகே, இப்படி போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து எனக்கு 7க்கு அடுத்து எந்த நோடுமே இல்லை. ஐ மீன் எந்த எலமெண்ட்டுமே இல்லை. மொத்தமே 3 எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ 7ஓட நெக்ஸ்ட்டு வந்து எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் எதையுமே பாயிண்ட் பண்ணக்கூடாது. அப்போனா நம்ம இங்கே என்ன பண்ணணும்? நல் போடணும். ஓகேவா? இது வந்து ஒரு சில ப்ரோக்ராமில் நல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நன்னுன்னு சொல்லுவாங்க. பைத்தான்லலாம் நன்னுன்னு இருக்கும், ஜாவா சீலலாம் நல்லுன்னு இருக்கும். ஸோ அது லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கலாம். மீனிங் வந்து அது எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட்டை நம்மளால் பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்போ வந்து இந்த 8ஐ டெலீட் பண்ணணுன்னா நான் சிம்பிளாக என்ன பண்ணுவேன்னா இந்த பாயிண்டரை வந்து எரேஸ் பண்ணிடுவேன். இந்த பாயிண்டரை எரேஸ் பண்ணணுன்னா இந்த நெக்ஸ்ட்டோட வேல்யூவை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுவேன். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து இது டேரெக்டாக 7க்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு 9க்கு அடுத்து 7 வரும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த 6000ங்கிற வேல்யூ இருக்குல்ல, அந்த 6000 தூக்கி இங்கே போட்டுக்கணும். ஸோ அப்படி 6000 தூக்கி போட்டால் இந்த நெக்ஸ்ட்டுமே வந்து இந்த 7 தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்படி போட்டதுனால இந்த 8 வந்து மொத்தமாக டெலீட் ஆகிடுமா, இந்த பாயிண்டர் வந்து டெலீட் ஆகிடுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட்டு வந்து இந்த பாயிண்டரை மட்டும் டெலீட் பண்ணிட்டு அதை வந்து தூக்கி இதுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 9க்கு அடுத்தும் 7 தான் இருக்கும், இப்போ 8க்கு அடுத்தும் 7 தான் இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா 8க்கான ரெஃபரன்ஸ் நம்ம லூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்குது. அதுக்கு தான் ஹெட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அந்த ஹெட்டில் 9000 போட்டோம். ஸோ இப்போது நீங்கள் இந்த ஹெட்டுங்கிற வேரியபிள் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது. மீதியெல்லாம் நம்ம சும்மா க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணுற அப்போ மட்டும் தான் அந்த அட்ரஸ் நம்மள்ட்ட டெம்பரவரியாக இருக்கும். அதை க்ரியேட் பண்ண உடனே தூக்கி நம்ம வந்து எதுக்காக அசைன் பண்ணிடணும். அப்படி இல்லைனா இந்த அட்ரஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதை வந்து தனியாக ஒரு நோடையும் நம்மளால் ஒரு வேரியபிளுக்குலாம் அசைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நோடை க்ரியேட் பண்ண உடனே அதை வந்து தூக்கி ஏதாவது ஒரு இதுக்கு அசைன் பண்ணி விட்டுருணும். அப்படி இல்லைனா அந்த நோடோட ரெஃபரன்ஸை நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நோடு இருக்குது, ஆனால் இந்த நோடோட அட்ரஸ் 10,000ங்கிறது நமக்கு தெரியாது. இந்த நோடோட அட்ரஸ் 9000 எப்படி தெரியும்னா இங்கே ஆல்ரெடி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த 9000ங்கிற அட்ரஸை போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் போயிட்டு ஹெட் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணேன்னா ஹெட் வந்து எனக்கு எதை பாயிண்ட் பண்ணும்? ஃபஸ்ட்டு நோட பாயிண்ட் பண்ணும். அதனால எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நோடோட ரெஃபரன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் நோட அட்ரஸ் 9000ன்னு தெரியும். அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு வேரியபிள் போட்டு நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா என்னால் டேரெக்டாக இந்த நோடையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாததுனால ஏன்னா நான் இதோட ரெஃபரன்ஸை வந்து இங்கே மட்டும்தான் கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து வேறு இடத்துக்கு பாயிண்ட் பண்ணிட்டேன். அதனால இந்த நோடோட ரெஃபரன்ஸையே நான் லூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிளாக அந்த நெக்ஸ்ட்டுங்கிற கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா எப்போவுமே அட்ரஸை தான் ஹோல்ட் பண்ணும். அதுவுமே நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் தான் நீங்கள் இங்கே போட போகிறீங்க. லாஸ்ட் எலமெண்ட்னால் அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஹெட்டு வந்து எப்போவுமே ஃபஸ்ட் எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணும். இந்த ஹெட் இல்லாமல் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, என்னென்னா டெய்ல். ஸோ இந்த நேம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கணும். டெய்லுங்கிறது என்ன பண்ணுன்னா லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ டெய்லுங்கிறது சிம்பிளாக ஒரு பாக்ஸ் தான். இந்த ஹெட்டுங்கிறதுமே சிம்பிளாக ஒரு பாக்ஸ் தான். ஏன்னா இந்த ஹெட்டு டெய்லுங்கிறதுக்கு அதுக்குன்னு ஓனாக வேல்யூஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோடுக்கு வந்து அதுக்குன்னு ஓனாக வேல்யூ 9 இருக்குது, இதுக்கு 8 இருக்குது, இதுக்கு 7 இருக்குது. ஆனால் இந்த ஹெட்டு டெய்லுக்குலாம் அதுக்குன்னு ஓனாக வேல்யூஸே கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை ரெஃபர் பண்ணும், இது ஜஸ்ட்டு லாஸ்ட் எலமெண்ட் ரெஃபர் பண்ணும்.
ஸோ நமக்கு இங்கே வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 7ங்கிறதுனால 7ஓட அட்ரஸ் வந்து 6000ங்கிறதுனால இந்த இடத்துல வேல்யூ வந்து 6000 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லிங்க் லிஸ்ட்டோட பேசிக் கான்செப்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இதை எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.